அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். ஒரு குட்டி பையன் அப்பா கிட்ட கேட்டான், அப்பா நான் எதை செஞ்சாலும் இதை இப்படி செய்யாத, அதை அப்படி செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாதன்னு சொல்லிட்டு இருக்கிறியே, நான் நினச்சபடியெல்லாம் செய்யறதுக்கு எத்தனை வயசுலேருந்து செய்யலாம்ப்பா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த அப்பா பிரமாதமாக ஒரு பதில் சொன்னார். அப்படி ஒரு வயசு இன்னும் யாருக்குமே வரலடா கண்ணா அப்படின்னாரு. எப்படி? அவன் என்ன கேட்டான், நான் நினச்சதெல்லாம் செய்யறது எந்த வயசுலேருந்துப்பா செய்யலாம், நான் இப்போ எது செஞ்சாலும் அதை செய்யாத இதை செய்யாதான்றியே, அப்படி ஒரு வயசு இன்னும் யாருக்குமே வரலடா கண்ணா அப்படின்னார். எதை செய்வதாக இருந்தாலும், எது செய்யறது மட்டும் இல்லைங்க, சொல்றதா இருந்தாலும், எதை சொன்னாலும் எதை செய்தாலும் நினைத்த நேரத்திலேயே செய்வது சொல்வது என்பது ஒரு தவறான வழக்கம். மிகப்பெரிய தீமைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விளக்கம். A little amount of head work saves lot of leg work அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒரு விஷயத்தை அதை விட பல மடங்கு சிறப்பாக செய்ய முடியும். அதான் உலக வாழ்க்கையில் நம்முடைய கற்க வேண்டிய முக்கிய பாடம். சில பேர் என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே பேசுவாங்க. நீங்கள் இந்த கையில் செல்ஃபோன் வச்சுருக்கிற நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஒரு நம்பர் போடுவாங்க, அது ராங் நம்பரா, நாம் யாருக்காக அந்த நம்பர் போடுறோமோ அவங்களுக்கு தான் ரிங்காகி எடுக்கிறாங்களா அப்படின்னு கூட யோசிக்க மாட்டாங்க. சில சமயம் இந்த ராங் கால் அப்படின்னு ஒன்று வந்துடும். யார் என்னலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அன்றைக்கி நானும் என் நண்பரும் ட்ரெயினில் போய்கிட்டே இருக்கிறோம். ட்ரெயின் 120 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்குது. என்னுடைய நண்பருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, தெரியாத நம்பர். அவர் எடுத்து அலோ அப்படின்னார். யாரோ ஒரு அம்மா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பேச்ச ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். ஏங்க ரவி அங்கே வந்தானா அப்படின்றாங்க. யார் அவங்க, யார் கேட்குறாங்க, எதுக்காக, அவங்க யாருக்கு முயற்சி பண்ணாங்களோ அவங்க தான் லைனில் வந்திருக்கிறாங்களா, அதெல்லாம் ஒன்றும் எந்த கேள்வியும் இல்லை. ஃபோனை எடுத்த உடனே ஏங்க ரவி அங்கே வந்தானா அப்படின்னு. என் நண்பர் கொஞ்சம் விஷமும் பிடிச்சவர். அவர் ஒன்று, இப்போ இருக்கிற சூழலில் ரவி வந்தால் ரொம்ப பிரச்சனை ஆயிருமா, 120 கிலோமீட்டர் வேகத்தில் நாங்கள் போயிட்டுருக்குறோம், ரவி வரவே முடியாதுன்னு. அந்த அம்மா புரிஞ்சிக்கவே இல்லை. அப்பவும் விடாமல், இல்லையே அங்கே வந்துட்டு தானே வருதா சொன்னான் அப்படின்றான். அதாவது யாரோ ரவி, அவங்க பையனா இல்லை யார் என்ன ஒன்றும் தெரியல, அவங்க நண்பரை பார்த்துட்டு வரேன்னு ரவி சொல்லியிருக்கிறார் போல இருக்குது. அவங்க பண்ண நம்பர் ரிங் ஆகுதுன்ன உடனே ரவி யாருக்கு சொன்னானோ அந்த நம்பர் தான் அப்படின்னு உறுதியாக நம்புகிறாங்க. ஒரு கடையில் காலையில் ஒருத்தர் போய் என்னமோ கேட்குறாருங்க. அந்த கடைக்காரர் ஏதோ ஒரு பதில் சொல்கிறார். கத்தாங்க ஒரு சண்டை ஆயிடுச்சு. இவர் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல, கூட்டமே கூடிடுச்சு. நீ எப்படி இது மாதிரி பேசலாம், அப்படி பேசலாம், அப்படி பேசலாம். ஒரு பெரியவர் போய் என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கடைக்காரரை கேட்குறாரு. இவன் காலங்காத்தால் என்னை பார்த்து பைத்தியம்னு திட்டுறாங்க அப்படின்னு. ஏன்பா அவரை பார்த்து ஏன்பா நீ பைத்தியம்னு? ஐயஜா இல்லைங்க, நான் ஏங்க கடைக்காரரை பார்த்து பைத்தியம்னு எதுக்காகங்க சொல்கிறேன், அவருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. நான் அரக்கு வாங்கிறதுக்காக வந்தேங்க. அவர்கிட்ட அரக்கு நம்ம கடையில் இருக்குதான்னு கேட்குறதுக்காக வந்தேன். அவர் இல்லை நீ என்னை பார்த்து பைத்தியமே அப்படின்னு சொன்னேன்னு. நீ என்னப்பா கேட்டேன்னார். அப்படி சொன்னால் அரக்கு இருக்கான்னு கேட்டேங்க. அதை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவரை நான் அரக்கு இருக்கான்னு சொல்கிறதா நினச்சிக்கிட்டு திட்டுறாருங்க அப்படின்னா. அவர்கிட்ட கடையில் போய் அரக்கு இவருக்கு வேணும் வாங்கிறதுக்காக சீல் வைக்கிறதுக்காக நெருப்பில் காமிச்சு சீல் வைப்பாங்க. அது அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கும். பார்சல்லாம் கட்டி அந்த முடிச்சு போடுற இடத்துல அரக்குனால சீல் வச்சுட்டா அது அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கும். அது வாங்கிறதுக்காக வந்திருக்கிறார். அண்ணே நம்ம கடையில் அரக்கு ஸ்டாக் இருக்கா, இல்லை நம்மக்கிட்ட அரக்கு கிடைக்குமா இப்படிலாம் கேட்கலாம். அவர் நினச்ச விதத்தில் அப்படியே சொல்லிட்டார், அரக்கு இருக்கா அப்படின்னு இருக்கிறார். அதை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கச்சாமுச்சான்னு கத்த. கொஞ்சம் யோசித்து சில விஷயங்களை எப்படி பேசுகிறோம் என்று நினைத்தால் பல தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சார், பிரெஞ்சு புரட்சி நடக்குது, மக்கள்லாம் கூடி போராட்டம் நடத்துகிறாங்க. அற்புதமான விஷயம். மக்கள் கூடி போராட்டம் நடத்துகிறப்போ அங்கே ஒரு படை தளபதி, அவருக்கு கமாண்டு வந்துருச்சு, என்ன எல்லாரையும் சுட்டு தள்ளுங்க, கூட்டத்தை எப்படியா கலைச்சிருங்க அப்படின்னு. ஆனால் ஒரு குண்டு கூட வீணாகாமல், ஒத்தரை கூட சுடாமல் அந்த கூட்டத்தை அந்த தளபதி அற்புதமாக கலைச்சிட்டார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன தெரியுங்களா? இங்கு இருக்கிற பணக்காரர்களை எல்லாம் விட்டு விட்டு ஏழைகளை எல்லாம் சுட்டு தள்ளும்படி எனக்கு உத்தரவு வந்திருக்கிறது.
பணக்காரர்கள் போகலாம், ஏழைகளை இப்பொழுது நான் சுடப்போகிறேன் அப்படின்னார். அத்தனை பேரும் இங்கே இருந்தால் நம்மளை சுட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு, நாமெல்லாம் என்னங்க ஏழையாங்க அப்படின்ட்டு அவங்களும் புறப்பட்டாங்களாம். அங்கே இருந்தால் சுற்றுவாங்க, ஏழைகளெல்லாம் சுட போகிறோம், பணக்காரங்கள்லாம் போகலாம் அப்படின்ன உடனே சர்வசாதாரணமாக கூட்டம் கலைஞ்சு போச்சு. அவனும் தான் பணக்காரன் அப்படின்னு நினைப்போட அவங்களும் போயிட்டாங்க. அலெக்சாண்டர் படையெடுத்துக்கிட்டு போகிறான், மாவீரன் அலெக்சாண்டர். ஒரு நாட்டின் பேரில் அப்படி படைகளோடு போய் சூழ்ந்துக்கிறப்போ அந்த நாடு கொஞ்சம் வித்தியாசமான நாடு. என்னன்னா முழுக்க முழுக்க பெண்களே அந்த நாட்டை நிர்வாகம் செய்து ஆட்சி செய்கிறார்கள். அலெக்சாண்டர் மாபெரும் வீரன், பிரம்மாண்டமான படையோடு வந்திருக்கிறான், உலக நாடுகளையெல்லாம் பிடித்து கொண்டு போகிறான். அந்த நாட்டில் பெண்களே ஆட்சி செய்கிறார்கள். பொதுவாக வீட்டில் தான் அப்படி நடக்கும், அந்த நாட்டில் அப்படி இருக்குது வினோதமாக. இப்போ அந்த அரசி பிரமாதமாக இந்த சூழலை கையாளுறாங்க பாருங்க. அலெக்சாண்டரோட மோதினா கண்டிப்பாக நம்ம அழிஞ்சிருவோன்னு தெரியுது, அவங்களுக்கு தோற்றுருவோன்னு தெரியுது. ஆனால் அந்த அரசி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. நேராக அங்கேருந்து அலெக்சாண்டர்கிட்ட வந்தாருங்க. வந்துட்டு, அலெக்சாண்டர் த கிரேட், இங்கே முழுக்க முழுக்க பெண்கள் தான் ஆட்சி செய்கிறோம், எங்கள் படையில் எல்லோரும் பெண்கள், நிர்வாகம் செய்கிறவர்கள் பெண்கள், ஆட்சி செய்வது அரசி தான். எங்களோடு போரிட்டு நீங்கள் வெற்றி பெற்றால் அது ஒன்றும் பெருமை இல்லை, ஆனால் எங்களோடு போரிட்டு நீங்கள் தோற்றுவிட்டால் உங்களுக்கு அவமானம். பெண்களோட போரிட்டு நீ தோத்துட்டனா, என்னடா இவ்வளவு பெரிய படை பெண்கள்கிட்ட போரிட்டு தோத்துட்டியேன்னு உனக்கு அசிங்கம். எங்களை ஜெயிச்சிட்ட அப்படின்னா அது ஒன்றும் உனக்கு பெருமை இல்லை. ஏன், எவ்வளவோ பெரிய வீரர்கள் எல்லாம் வென்ற நீ பாவம் மென்மையான பெண்மையை வென்றாய் என்பதிலே என்ன பெருமை இருக்க முடியும்? எனவே தோற்றால் அவமானம், வென்றால் பெருமை இல்லை, இதற்கு பிறகு உங்கள் இஷ்டம். அலெக்சாண்டர் பார்த்தான், இது ஏன் இந்த வம்பு அப்படின்னு அந்த அரசியையே அவன் பின்னால் மணந்து கொண்டான் அப்படின்னு வரலாற்றிலே வருகிறது. அது வரலாறா இல்லை கொஞ்சம் 2-3 பிட்டு சேர்த்து போட்டாங்களான்னு தெரியல. ஆனாலும் கூட போருக்கு வந்து விட்டான், நாம் போருக்கு இறங்குவோம், வெற்றிவேல் வீரவேல்னு இறங்காம அந்த அரசி எவ்வளோ பிரமாதமாக கையாண்டாங்க பார்த்தீங்களா? இதுதான் ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன்பாக, காரியம் என்று அல்ல, சில சொற்களை சொல்வதற்கு முன்பாக கூட யோசித்து செயல்பட்டால் வெற்றி நமக்குத்தான். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.